இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் நேராக செல்லலாம். ஒரு சில வாரங்களாக நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்கள் என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு அனுப்புகிறார். சோ அந்த அதிகாரம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரம் வேற. இன்னைக்கு ஊழியர்களுக்கு அந்த அப்படிப்பட்ட அதிகாரம் என்ன பண்ணப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? செய்கிறார். அற்புத அடையாளம் நடக்கிறதா? நடக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே நடந்தது போல இப்போ என்ன பண்றதில்ல, நடக்கிறதில்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோசே காலத்துல மோசேக்கும் யோசுவாவுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். அற்புத அடையாளங்கள் சர்வ சாதாரணமா என்ன பண்ணுகிறது? நடைபெறுகிறது. எலியா எலிசாவுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். எலியா எலிசா காலங்கள்ல அற்புத அடையாளங்கள் சர்வ சாதாரணமா என்ன பண்ணுகிறது? நடக்கிறது. இயேசு கிறிஸ்து காலத்துல இயேசு தேவகுமாரன், அவர் கடவுள். அதனால அற்புதங்கள் எப்படி நடக்குது? சர்வ சாதாரணமா நடக்குது. அதே மாதிரி அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுத்து, நீங்க போய் மக்களை என்ன பண்ணுங்க, இந்தந்த காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆக்குங்க, அவங்களுக்கு தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். சோ சீஷர்களை அப்படி அனுப்பும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யார்கிட்ட போனோம் அப்படின்னா காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கன்றார். அதாவது ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றார். கடைசியா இயேசு மரித்து உயிரோடு எழும்பி அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு என்ன சொல்றார்னா, நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதி கிட்ட போங்கன்றார். சோ முதல்ல இயேசு யார்கிட்ட போக சொல்றாரு? அவங்கள இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போக சொல்றார். அதுக்கப்புறம் தான் எங்க போக சொல்றாரு? சகல ஜாதிகள் கிட்ட போங்க அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் வீட்டார் யார் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே யார் அறிந்தவர்கள்? கிறிஸ்து இயேசுவை அறிந்தவர் அல்லது தேவனை அறிந்தவர்கள். ஆனால் இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னா, எதுல இப்ப அவங்க வாழ்க்கை மூழ்கி இருக்குது? மனித பாரம்பரியங்கள், மனித போதனைகள், அப்புறம் மூட பழக்க வழக்கங்கள், சடங்காச்சார முறைகள், இவைகளிலே அவங்க மைண்ட் என்ன இருக்குது? அப்படியே ஊறி போய் கிடக்குது. இப்போ இயேசு சொல்றாரு, இப்படி மனித பாரம்பரியங்களையும் மனித போதனைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் ஊறி போய் இருக்கிற இந்த இஸ்ரவேல் வீட்டாடத்துக்கு போய் என்ன பண்ணுங்க, அவங்கள மனம் திரும்புவதற்கு நேரா என்ன பண்ணுங்க, அழைங்க. அவங்க மனம் திரும்பி எதுக்கு நேரா வரணும்னா தேவனுடைய போதனைக்கு வரணும், தேவனுடைய கட்டளைக்கு நேராக என்ன பண்ணணும், வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தின் நிலைமை இப்படிதான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துடைய போதனைனா என்னன்னே என்ன பண்றதில்ல, தெரியல. அவங்க நினைக்கிறாங்க வேதம் எல்லாமே இயேசு கொடுத்தது தானே, வேதம் எல்லாமே இயேசு கொடுத்தது தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அதுல 3 விதமான பகுதிகள் இருக்குது. ஒன்று சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள், அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ், என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்போ அந்த சம்பவங்கள்லாம் யாருக்கு நடந்தது? நமக்கா? யாரோ ஒருத்தருக்கு, ஆபிரகாம் என்ற ஒருத்தருக்கு நடந்திருக்குது, யாக்கோபு என்ற ஒருத்தருக்கு நடந்திருக்குது, இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனத்துக்கு நடந்திருக்குது. நமக்கு அது நடக்கல. ஆனா ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த கட்டளை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த கட்டளை இஸ்ரவேலுக்கு மட்டும் பொருந்ததில்ல, இந்த உலகம் அனைத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது என்ன பண்ணுகிறது? பொருந்துகிறது. ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் மூலமாக இந்த முழு உலகத்தையும் என்ன பண்ணணும்? அவருக்குள்ள கொண்டு வரணும். இஸ்ரவேல் அப்படின்னா அது ஒரு மாடல் நேஷன். மாடல் நேஷன் உங்களுக்கு தெரியுமா? மாடல் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒரு டயக்ராம் வரைவாங்க. சில பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி டயக்ராம்லாம் வரைஞ்சி அந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரியே ஒரு குட்டி மாடல் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி என்னென்னலாம் பெயிண்ட் அடிக்க போறோம், உள்ள எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி ஒரு மாடல் ஒன்று கட்டுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை போல தான் என்ன போகுது, நாங்கள் இப்போ கட்ட போற கட்டடம் உருவாக போகுது. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் மாடல் நேஷன் அப்படின்னா என்ன,
இஸ்ரவேல் இந்த உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு மாடல். என்ன மாடல்? ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஒரு ஜனக்கூட்டம் எப்படி இருக்கும், அப்படிதான் இந்த உலகம் எப்படி பண்ண இருக்கணும், அப்படிதான் இந்த உலகம் இருக்கணும். அதுதான் மாடல் நேஷன். அது போல இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபையை இந்த சமுதாயத்திற்கு என்னவா வச்சிருக்கிறாரு? மாடலா வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் என்ன இல்லை? வித்தியாசமே இல்லை. என்ன வித்தியாசம் இல்லை? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் யார் செய்யறா? சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க அதெல்லாம் செய்யறாங்க. இப்ப எப்படி அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசத்தை காட்டுறது? ஒரே ஒரு காரியத்தை வச்சுதான் வித்தியாசத்தை காட்ட முடியும். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவுடைய போதனை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற யாரை வேணா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம், சவால் விடலாம். என்ன சவால் விடலாம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய போதனையின்படி நடக்கக்கூடிய ஒரு 100 பேரை என்கிட்ட கொடுங்க. அந்த 100 பேரும் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையின்படி நடந்தாங்கன்னா இந்த சமுதாயம் எப்படி மாறிடும்? தலைகீழாக என்ன ஆயிடும்? மாறிவிடும். அதுதான் தேவராஜ்யம். அப்போ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? சீஷர்களாகிய நம்முடைய கையில் இருக்கிறது. அதனால இயேசு முதல்ல சீஷர்களுக்கு போதனையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அனுப்புறாரு. எங்க அனுப்புறாருனா இஸ்ரவேல் வீட்டார் போய் அவங்கள எங்க கொண்டு வாங்க? மனம் திரும்புதல், தேவ ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்டிப்பாங்க, உங்களை சிறைப்படுத்துவாங்க, உங்களை பாடுபடுத்துவாங்க, உங்களுக்கு உபத்திரவம் கொடுப்பாங்க அப்படின்லாம் இயேசு சொல்றார். அப்ப சொல்றாரு, நீங்கள் பாம்பை போல எப்படி இருக்கணுமா? வினா உள்ளவர்களா இருக்கணும். புறாவை போல எப்படி இருக்கணுமா? கபடற்றவர்களா இருக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்றாரு இயேசு? ஒரு பட்டணத்துல உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு என்ன பண்ணுங்கள்? ஓடிப்போங்கள். அதுதான் என்னது? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருப்பது. சும்மா நம்மளே போய் என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்க கூடாது, சிக்க கூடாது. ஓடி தப்பித்து போவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் என்ன பண்ணிடணும்? தப்பித்து போய்விட வேண்டும். ஆனா அதே நேரத்தில் புறாவை போல கபரற்றவளா இருங்கள். அப்படின்னா என்ன? ஒருவேளை உங்களை பிடிச்சிட்டாங்க, உங்களை தண்டிக்க போறாங்க அப்படின்னா நீங்க எந்த தவறும் செய்யல, நீங்க ஒரு இன்னசென்ட் பர்சன். அந்த இடத்துல தைரியமா என்ன பண்ணுங்க? நின்னு அந்த தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை விடுவதற்கு எப்படி இருங்க? தயாரா இருங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு என்ன பண்ணுங்கள்? ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருகிறதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற. ஒரு பட்டணத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தா எங்க போங்க? இன்னொரு பட்டணத்துக்கு ஓடி போங்க. போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா? காலில் இருக்கிற தூசியெல்லாம் என்ன பண்ணணும்? தட்டிட்டு போகணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய போதனையை அந்த பட்டணத்தார் என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானால், இயேசு சொல்றாரு, அவங்க உங்களை ஏற்றுக்கொள்வார்களானா அந்த வீட்டை தங்கிருங்க, தரித்திருங்க, நிறைய நேரத்தை செலவு பண்ணுங்க, என்னுடைய போதனையை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளலனா தூசியை கூட என்ன பண்ணாதீங்க, உங்க கூட கொண்டு வராதீங்க, தட்டி விட்டுட்டு வாங்கன்றார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் தியானிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இதையும் நம்ம பார்த்துட்டோம் போன வாரம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஜெப ஆலயங்களே உங்களை என்ன பண்ணுவாங்களாம்? வாரினால் அடிப்பார்கள். எப்படி இருக்கு பாருங்க சூழ்நிலை. ஜெப ஆலயம்ன்றது தேவனுடைய போதனை கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு இடம். தேவனுடைய போதனை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துடைய போதனையை கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு என்ன விழுது? அடி விழுது. அப்ப பாருங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய போதனை நம்ம பேசணும்னா, நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா, முதல்ல நமக்கு எதிரியா இருக்கிறது யார் தான் தெரியுமா? சபையார் தான். சபையார்னா இந்த சபையார் இல்ல, மற்ற சபையார் தான் நமக்கு என்னவா மாறுவாங்க? எதிரிகளாக மாறுவார்கள்.
அதுக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும், தயாரா இருக்கணும். அப்புறம் பாருங்க, அவர்களுக்கும் ஆ, புறஜாதியாருக்கும் சாட்சியாக ஆ, என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ம், ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு கொண்டு போகப்படுவீர்கள். சோ இந்த சொல்றது பவுலுடைய வாழ்க்கையில நடந்தது. பவுலை எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க? ஃபெலிக்ஸ் என்ற ஒரு கவர்னர் கிட்ட போய் நிறுத்துறாங்க. பவுல் அவர்கிட்ட என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி இடுகிறார். இப்ப பவுல் கடந்து போற பாதை என்ன பாதைனா, இயேசு கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்படுகிற ஒரு பாதையில போறாரு. கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்படுகிற சூழ்நிலையில அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்புனா, புறஜாதியான அல்லது யூதர் அல்லாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன கொடுக்கலாம்? சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த உபத்திரவத்தின் மத்தியில அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் என்ன பண்றாரு? இயேசுவை பற்றி சாட்சியிடுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். சரி இருங்க, இந்த இடத்துல நம்ம முக்கியமா நிறுத்தணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய போதகர்கள், நிறைய மக்கள் இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க எதை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க தெரியுமா? எப்படி பேசுவோம் என்று, எண்ணத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேசிய வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அருளப்படும். இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எதை மட்டும் எடுத்துக்கிறாங்க? எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன். இன்டர்வியூக்கு போனா என்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? கஷ்டமான கேள்வி. இன்டர்வியூல நல்ல படிச்சதை பத்தி கேள்வி, வேலையை பத்தி கேள்வி, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போ என்னத்தை பேசுவேன், எதை பேசுவேன்னு நான் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன்னா நான் என்ன பேசணுமோ அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன பண்ணுவார்? அதை சொல்லுவாரு. அவர் சொல்றதை நான் என்ன பண்ணிடுவேன்? பேசிடுவேன். ஒரு சில போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய இடத்துக்கு மீட்டிங் போவாங்க. ஆனா மீட்டிங்கு போவாங்க, ஆனா பிரசங்கம் என்ன பண்ண மாட்டாங்க? ஆயத்தப்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் என்ன இருக்குது? பைபிள்ல போட்டுக்குது. அதனால என்ன பிரசங்கம் பண்ண போறேன், என்ன வசனம் எடுக்க போறேன்னு இவர் என்ன பண்ண மாட்டாரு? கவலைப்பட மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆராதனைக்கோ அந்த சர்ச்சுக்கோ போயிடுவார். போயிட்டு உட்காந்துருப்பார் கூலா. அப்போ அந்த ஆராதனையில ஒரு சில வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தை இல்ல, அந்த சர்ச்சில் அந்த போர்டில் வசனம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை, அல்லது பாட்டு பாடும்போது ஒரு வசனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு வசனத்தில் ஏதாவது ஒரு வசனம் அவருக்கு என்ன ஆகும்? கிளிக் ஆகும். கிளிக் ஆன உடனே நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அருளப்படும். அப்படின்னா என்ன? இவரு எதுவுமே ரெடி பண்ண மாட்டாரு, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாரு. எந்த சர்ச்சில் கூப்பிட்டாங்களோ அந்த சர்ச்சில் போய் என்ன பண்ணியிருப்பாரு? உட்கார்ந்து இருப்பாரு. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன பண்ணப்படும்? அது அருளப்படும். ஸோ அந்த நேரத்தில் அருளப்பட்ட உடனே இவர் மேடையில் மைக்கு எடுத்து பேசும்போது என்னது? பேசுகிறவர் நான் அல்ல. யார் பேசுறா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த வசனம் எந்த சூழ்நிலையில இயேசு சொல்றார்? இதெல்லாம் யாருமே என்ன பண்றதில்ல, அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. எந்த சூழ்நிலையில சொல்றார்? எந்த சூழ்நிலையில சொல்றாரு? சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறார். நீங்க போய் என்னென்ன காரியங்களை செய்யுங்க. நீங்க இதை செய்யும் போது உங்களுக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும். உங்களை என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, உதைப்பாங்க. அதிகாரிகளுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க?
கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்போ அதிகாரிகளுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் போது அப்ப சொல்றாரு, அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க? ஒப்பு கொடுக்குறேன் என்ன கட்டி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ராஜா, உங்களுக்கு முன்னாடி இவனை என்ன பண்ணிட்டேன்? வச்சுட்டேன். இவன் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறான்? இயேசுவை பத்தி பேசிட்டு இருக்கிறான். இவன் வந்து மக்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? திசை திருப்பி கொண்டிருக்கிறான், கலக்கி கொண்டிருக்கிறான், மனதை மாற்றி கொண்டிருக்கிறான். அதனால இவனை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்றாரு பாருங்க, உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் என்ன பண்ணாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். பாருங்க எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க இயேசு. இப்ப பொதுவா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம மாட்டிக்கொண்டா நம்ம எதை பத்தி கவலைப்படுவோம்? எப்படி தப்பிப்போம், எப்போ விடுதலையாவோம் என்று என்ன பண்ணுவோம்? கவலைப்படுவோம். இப்ப இயேசு அவங்களுக்கு நீங்க எப்போ தப்பிப்பீங்க, எப்போ விடுதலை ஆவீங்க என்றதை பத்தி என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எப்படி பேசுவோம், எப்படி என்னத்தை பேசுவோம். எப்படிடா இந்த ராஜா கிட்ட, இந்த அதிகாரிக்கு முன்னாடி பேச போறோம், என்னத்தை நம்ம பேச போறோம், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, என்னதை பேச போறோம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அருளப்படும். இதை நிறைய பேர் எப்படி தெரியுமா நினைச்சுக்கிறாங்க? நான் அப்படியே கண்ணை மூடி இப்படி கையை உயர்த்தினோடனே எனக்கு என்ன வரும்? அப்படியே ஒரு பரிசுத்த ஆவியானோட வல்லமை இறங்கினோடனே வாயை திறந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இயேசு அதை கூட சொல்லலை. அது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அருளப்படும். அப்புறம் சொல்றாரு, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து என்ன பண்ணுகிறவர்? பேசுகிறவர். அப்போ நீங்க அமைதியே இருங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ண போறாரு? உங்க வாய் மூலமா என்ன பண்ண போறார்? பேச போறார். சரி, ஆவியானவர் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? உண்மையை பேசுவார். வேற என்ன பேசுவார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன கொடுப்பார்? சாட்சி கொடுப்பார். இவங்க ஏற்கனவே எதை பத்தி தான் சாட்சி கொடுத்துருக்காங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையும் அவங்க எதை பத்தி தான் சாட்சி கொடுக்க போறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுக்க போறாங்க. ஏன்னா இயேசு பரிசுத்த ஆவியை பற்றி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தார்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பற்றி நிறைய தவறான ஒரு புரிதல் ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. தவறான புரிதல். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா உடனே உடம்பெல்லாம் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உடனே உடம்பெல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிடும். பரிசுத்த ஆவியானவர் உடனே உடம்பெல்லாம் அப்படியே அனலாயிடும். இந்த மாதிரிலாம் ஒருவேளை ஒரு சிலருக்கு ஆயிருக்கலாம். ஆனா இப்படிதான் எல்லா நேரத்திலையும் ஆகுமான்றது பைபிள்ல என்ன இல்லை, அதற்கான விளக்கம் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அவர் நமக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? அவர் என்ன காரியங்களை செய்வார் என்று இயேசு நமக்கு தெளிவா என்ன பண்ணியிருக்கிறார்? போதித்திருக்கிறார். அந்த வசனங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்போ இந்த சூழ்நிலையில, இயேசு சொல்ற சூழ்நிலையில பிதாவின் ஆவியானவர் அந்த சீஷர்கள் மூலமாக அல்லது நம் மூலமாக என்ன செய்வார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன், நம்ம எடுத்து வாசிப்போம். வாசித்து நாம் சீக்கிரத்தில் முடிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15 17. நிதானமா கவனிங்க நல்லா. யோவான் 14 15 17. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என் கற்பனைகளை என்ன பண்ணுங்கள்? கை கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல அன்பா இருந்தா என்ன பண்ணணுமா? கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்புறம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார்.
இப்ப இதுல பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதுலயும் நிறைய பேருக்கு குழப்பம். என்ன குழப்பம் தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி திரியேக தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பிதா இல்ல, குமாரன் இல்ல, பரிசுத்தாவி இல்ல. பிதாதான் யாரா வந்தா? குமாரனா வந்தாரு. குமாரன் போய் யாரா வந்திருக்கிறார்? இப்போ பரிசுத்தாவியா வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அது தப்பு. இப்ப இயேசு இங்க அழகா சொல்றாரு. இதுல இதை விட தெளிவா வேற யாரும் சொல்ல முடியாது. என்ன சொல்றாரு பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இப்ப பிதா தான் இவர்னா, இவர் எதுக்கு பிதாவை வேண்டிக் கொள்ளணும்? சொல்லுங்க. ஓகேவா? அவர் சொல்றார், நான் யாரை வேண்டிக் கொள்வேன்? பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும், என்றென்றைக்கும்னா என்ன அர்த்தம்? உலகம் முடிவு பரியந்தம். அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்நாள் அல்லது நித்தியம் வரைக்கும். என்றென்றைக்கும்னா அதுதான் நித்தியமாய், என்றென்றைக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராம்? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு, அது பிதாவும் இல்லை, குமாரனும் இல்லை. யார் அவரு? வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தந்தருள்வார். புரியுதா? இப்போ பிதா யார்? இயேசு என்ன பண்ணுவாராம்? பிதாவை வேண்டிக் கொள்வார். அங்க யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். யாரை வேண்டிக் கொள்கிறார்? பிதாவை வேண்டிக் கொள்கிறார். இப்ப பிதா என்ன பண்ண போறாரு? வேறொரு, பிதாவும் இல்லை, குமாரனும் இல்லை, வேறொரு தேற்றவாளனை அவர் என்ன பண்ண போறார்? அனுப்ப போறார். உடனே நீங்க நினைச்சு கூடாது, அப்ப நமக்கு 3 கடவுளா? 3 கடவுள் இல்ல, ஒரே கடவுள். அவர் 3 நபராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இது நீங்க நினைக்கலாம், எப்படிங்க அது சாத்தியம்? அது சாத்தியம். எப்படி சாத்தியம் அப்படின்னா, பிதா ஆவியாயிருக்கிறார், குமாரன் ஆவியாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆவியாயிருக்கிறார். பிதா அன்பாயிருக்கிறார், குமாரன் அன்பாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அன்பாயிருக்கிறார். பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். பிதா கடவுள், குமாரன் கடவுள், பரிசுத்த ஆவியானவர் கடவுள். இவங்க ஒருவரோடு ஒருவர் இணைந்து பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க 3 நபர்களாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். அதனால நம்ம சொல்றோம் ஒரே தேவன். அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா தன்மையும் ஒரே மாதிரி தான் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நபர்கள் மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பிதா இருந்தாரு, அவர் யாரா வந்தாரு? குமாரனா வந்தாரு. குமாரன் போயிட்டு யாரை அனுப்பி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியான அனுப்பியிருக்கிறாரு. இப்ப குமாரன் தான் யாரா வந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியா வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அது தவறான கருத்து. புரிஞ்சாங்களா நான் சொல்றது? இயேசு தெளிவா சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தந்தருள்வார். அப்புறம் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் என்னவா? உங்களுடனே. உங்களுடனே என்ன? வித் யூ. உங்களுடனே, உங்க கூடவே என்ன பண்ணுவாராம்? இருப்பார். வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். உங்களுக்குள்ளே என்று சொல்லும் போது சபையிலே உங்களுக்குள்ளே, அப்புறம் தனிப்பட்ட விதத்திலே எனக்குள்ளே. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒருவரோடு ஒரு எப்படி இருக்கிறாங்க? பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா வேற யார் யாரும் இருக்கிறா? பிதாவும் இருக்கிறார், குமாரனும் இருக்கிறார். ஆகவே திரியேக தேவன் நமக்குள்ள என்ன பண்ணுகிறார்? வாசம் பண்ணுகிறார். நாம் திரியேக தேவனோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். ராமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்புறம் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சரியா? இதுதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த
சரியான போதனை. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல அனலா இருக்கும், குளிரா இருக்கும், உடம்பு நடக்கும், இதெல்லாம் இயேசு என்ன பண்ணல? சொல்லி கொடுக்கவே இல்லை. அவர் உங்களுக்குள்ள என்ன பண்றார்? இருக்கிறார். உங்களோட என்ன பண்றார்? வாசம் பண்றார். உங்களோட இருக்கும்போது அனலாக இருக்கும், உங்களோடு வாசம் பண்ணுவது குளிராக இருக்கும், உங்களோட இருக்கும்போது உடம்பு ஆடும். இப்படிலாம் இயேசு என்ன பண்ணல? சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் பாருங்க 26வது வசனம். என் நாமத்தினாலே ஆ, பிதா அனுப்ப போகிற ஆ, பரிசுத்த ஆவியாகிய ஆ. தேற்றரவாளனே தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல எல்லாவற்றையும் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இதை எல்லாரும் எப்படி தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா, எல்லாம் மேக்ஸ் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவாரு, சயின்ஸ் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருவாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வரக்கூடிய கெமிக்கல் காம்பினேஷன் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுத்துருவாரு. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட்ல அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்லாம் எனக்கு ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுக்குவாருன்னு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாவற்றையும். அதனால தான் சிலர் எப்படி பேசுறாங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அந்த இடத்துல கூட எல்லாவற்றையும் என்று பவுல் சொல்லும்போது எல்லாவற்றையும் என்று சொல்லவில்லை. ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை அவர் சொல்றார். இந்த இடத்துல எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாராம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து. அதோட நிறுத்தல, கமா. இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்னு இருக்கும். அப்புறம் கமா. நான் உங்களுக்கு பாருங்க, எது? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, கமா, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? எல்லாவற்றையும்னா என்ன? இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துடைய போதனையை விட்டு அவர் எங்கேயும் என்ன பண்ண மாட்டார்? வெளியே போக மாட்டார். அதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வசனத்தை படிக்காமலே இயேசு கிறிஸ்துடைய போதனை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமா? சொல்லுங்க. இந்த வேத வசனம் நம்ம கையில வரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் எத்தனையோ நபர்களை பயன்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டங்கள்ல வாழ்ந்து இந்த வேத வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க. இதை செய்ததும் யார்தான்? பரிசுத்த ஆவியானவர் அந்த நபர்களை பயன்படுத்தினார். இப்போ அந்த போதனை யார் கையில வந்திருக்குது? நம்ம கைக்கு வந்திருக்குது. இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரு? என்ன பண்ணணும்? வாசித்து 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 வைத்து கொள்ளும் போது நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்தால் அந்த நேரத்துல என்ன பேசணும், எதை பேச போறோம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்ல, கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு போதித்த எல்லாவற்றையும் நமக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணுவார்? போதித்து நமக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். அப்போ இயேசு என்ன சொன்னாரோ அதை அந்த அதிகாரிக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ண முடியும்? பேச முடியும். எப்படி பேச முடியும்? தைரியமாய் பேச முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதோட நிறுத்தல, இன்னும் இயேசு சொல்றார். தொடர்ந்து வாசிப்போம். சமாதானத்தை இல்ல இங்க இல்ல, அடுத்த அதிகாரம் போவோம். யோவான் 15:26-27. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? என்னை குறித்து, இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ அந்த அதிகாரிக்கு முன்னாடி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது எதை பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதுங்கன்னு இயேசு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமா என்னை குறித்து என்ன பண்ணுவார்?
சாட்சி கொடுப்பார். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் வாசிப்போம். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமா சாட்சி கொடுக்கிறார். நாமும் இயேசுவுக்கு என்னவா இருக்கிறோம், சாட்சியா இருக்கிறோம். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டார் என்ற அந்த அர்த்தத்தையே இன்னைக்கு திருச்சபை என்ன ஆயிடுச்சு, மறந்து விட்டது. அதுக்கு பதிலா எதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலையோ அதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய பேரை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டார், என்னை குறித்து என்ன பண்ணுவார், சாட்சி கொடுப்பார். நீங்களும் என்னோடு இருந்தீங்க, நீங்களும் என்னை குறித்து என்ன பண்ணுங்க, சாட்சி கொடுப்பீங்கன்னு இயேசு சொல்றார். 16வது அதிகாரத்துக்கு வருவோம். 16வது அதிகாரம் 7-11. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம், பாவம், நீதி, நியாய தீர்ப்பு, இத யாரு கண்டித்து உணர்த்துவாராம், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசு பேசும்போது முக்கியமாக எப்படி சொல்கிறாருன்னா, நான் உங்கள் கூட இருக்கிறேன், இப்போ ஃபிசிக்கலாக உங்களை விட்டு நான் என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன். அதனால தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி உங்கள் கூட என்ன பண்ண போகிறாரு, இருக்க போகிறாரு. அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, நான் என்ன செஞ்சேனோ அதையே அவர் என்ன பண்ண போகிறார், செய்ய போகிறார். இப்போ இயேசு இருக்கும்போது ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினாரா, இயேசு இருக்கும்போது நீதியை கண்டித்து உணர்த்தினாரா, இயேசு இருக்கும்போது நியாய தீர்ப்பு கண்டித்து உணர்த்தினாரா, உணர்த்தினார். இதை எல்லாவற்றையும் யாரும் செய்வார், பரிசுத்த ஆவியும் செய்வார். யாரை செய்வார், இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். தொடர்வோம், அப்படியே தொடர்வோம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். என்ன, எப்படி நடத்துவாரா, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். இப்ப இதையும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, சகல சத்தியம்னா என்ன, பைபிள்ல இல்லாத இன்னும் நிறைய சத்தியம் என்ன இருக்குது. அப்போ பைபிள்ல இருக்கிறத ஜனங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன். இப்போ பைபிள்ல இருந்து கத்து கொடுத்ததுக்கு எதுவுமே இல்ல. அதனால ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, பைபிள்ல சொல்லாத சத்தியங்கள்லாம் எனக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறார். அது ரொம்ப 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 தேவ தூஷணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன தெரியுமா, ஒவ்வொரு போதகர்களும் தாங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு யாரை பயன்படுத்திக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்திக்கிறாங்க. ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, பயமே இல்லாம அவ்வளவு தைரியமா தேவ தூஷணத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இங்க இயேசு சொல்றாரு, அந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்கு உங்களை என்ன பண்ணுவாராம், நடத்துவார். அப்புறம் பாருங்க, அவர் தம்முடைய சுயமா என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். அப்ப சத்தியத்துல நடத்துறவரு அவர் சுயமா எதையுமே என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார்.
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். மறுபடியும் இயேசு என்னதான் சொல்ல வரார்? ஆவியானவர் அவர் தன்னுடைய சுயமா எதுவும் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். நான் என்ன செய்தனோ அதை தான் அவர் செய்வார். நான் என்ன போதித்தனோ அதை தான் அவரும் என்ன பண்ணுவார், போதிப்பார். இப்ப நீங்க இயேசு அவருடைய வாழ்க்கையில நீங்க இயேசு சொன்னதை நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையை சொல்றார் இயேசு. யோவான் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எட்டாம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் இயேசு என்ன சொல்றாரு? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே. என்னது? என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். அப்போ இயேசு என்ன போதித்தார்? பிதா என்ன சொன்னாரோ அதை தான் இயேசு என்ன பண்ணார், போதித்தார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எதை போதிப்பார்? இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அப்படின்னா என்ன தெரியுது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறது எல்லாமே என்னதான், ஒண்ணுதான். அவர்கள் போதித்ததை அப்பாற்பட்டு வேற எந்த ஒரு காரியத்தை அவங்க நமக்கு என்ன பண்ண போறதில்ல, போதிக்க போறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறது எல்லாமே எங்க இருந்து போதிப்பார்? இயேசு என்ன போதித்தாரோ அதுல இருந்து தான் நமக்கு போதிப்பார். அப்போ இயேசு போதிக்காத ஒன்றை ஒருவர் வந்து உங்ககிட்ட சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இதை சொன்னார் என்று சொன்னால் அந்த நபரை நம்பணுமா, நம்ப கூடாதா? நம்பவே கூடாது. ஏன்னா இயேசு தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவர் என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், அறிவிப்பதினால் என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். அப்போ ஆவியானவர் சொன்னார்னு ஒருத்தர் சொன்னார்னா அது எதோட ஒத்து போனோம்? இயேசு கிறிஸ்துவின் போதனையோட ஒத்து போகணும். ஆவியானவர் சொன்னது இயேசு கிறிஸ்துவின் போதனையோடு ஒத்து போலனா அது ஆவியானவர் சொன்னது இல்ல. இதுல நம்ம எப்படி இருக்கணும், தெளிவா இருக்கணும். இப்ப மறுபடியும் உங்களுக்கு இன்னும் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். எதை வச்சு பேசிட்டு இருக்கிறோம்? அவங்க உங்களை ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுக்குற நேரத்துல என்னத்தை பேசுவோம், எதை பேச போறோம்னு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீருங்க. நீங்க பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார், பேசுவார் சொல்ல. அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஆவியானவர் என்ன பேசுவார்? இயேசு என்ன பேசினாரோ, இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நம் மூலமாக ஆவியானவர் என்ன பண்ணுவார், பேசுவார். நாமும் இயேசு சொன்னதை தான் ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும், போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆதி திருச்சபையில என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம ஆதி திருச்சபையில என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சோ இயேசு என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அனலடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் குளிரடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் ஷாக்கடைந்து. அப்படியா? சொல்லுங்க. இங்க அனலும் இல்லை, குளிரும் இல்லை, ஷாக்கும் இல்லை, உடம்பு ஆடுறதும் இல்லை. என்ன சொல்றாரு? நீங்கள் பலனடைந்து. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய திருச்சபைகள்ல எதை வரைக்கும் பிடிச்சுக்குவாங்க தெரியுமா? நீங்கள்
பலன் அடைந்து. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஆனா பாயிண்ட் அது கிடையாது. நீங்கள் பலன் அடைந்து என்னவா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பத்தி சீஷர்கள் கற்றுக் கொடுக்கும் போது என்ன கற்றுக் கொடுத்தார்? அவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் என்னோட இருந்தீங்க, நீங்களும் யாரை குறித்து சாட்சி கொடுக்க போறீங்க? என்னை குறித்து சாட்சி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இயேசு வானத்துல எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன ஆவீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? பலனடைறதா? பலனடைறது இல்ல. என்னவா இருக்கணும்? இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். நீங்க சாட்சியா இருப்பதற்கு தான் அவர் உங்களை பலப்படுத்துறார். பலப்படுத்துறார்னா தைரியப்படுத்துறார். அல்லது அந்த பலப்படுத்துறதுனால சில காரியங்கள் உங்க மூலமா நடக்குது. நீங்க 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல வாசித்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அவங்கள வந்து நிரப்புறார். நிரப்பின உடனே எல்லாரும் பலன் அடைந்து என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த பலத்தினால் அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். அந்நிய பாஷையில பேசும்போது எத்தனை அந்நிய பாஷை? 17 அந்நிய பாஷையில பேசுறாங்க. அந்நிய பாஷை அப்படின்னு சொன்னா அந்நிய மொழி, வேற ஒரு லாங்குவேஜ். அவங்க ஊர்ல பேசாத வேற வேற ஊர்ல பேசுற ஒரு மொழியை 17 மொழியில அவங்க என்ன பண்றாங்க? பேசுறாங்க. இப்ப 17 மொழியில அவங்க பேசும்போது ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னா, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் எங்க ஊர் பக்கமே வந்ததில்லை, இவங்க எப்படி எங்க ஊர்ல பேசுற லாங்குவேஜ பேசுறாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலனுடைய வெளிப்பாடு. சரி, இதோட முடிஞ்சு போச்சா கதை? இல்ல. அவங்க எல்லாம் கூட்டமா வந்த உடனே பேதுரு எழுந்து நின்று என்ன பண்றாராம்? அவங்களுக்கு என்ன பண்றாரு? சாட்சி இடுகிறார். 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போமா? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கும். இயேசுவை பத்தி சாட்சி சொல்றாரா? என்ன நடக்குது? 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க என்ன நடக்குது? ஒரு சம்பவம் நடக்குது. பரிசுத்தாவின் பலத்தினால எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறாங்க. அந்நிய பாஷையை கேட்டு ஒரு பெரிய கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தின் மத்தியிலே பேதுரு எந்திரிச்சு நின்னு என்ன பண்றாரு? இயேசுவை பற்றி சாட்சி இடுகிறார். அப்போதான் இந்த 32வது வசனத்துல வருகிறது, இந்த இயேசுவை தேவன் என்ன பண்ணினார்? எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம். அதாவது இயேசு தெய்வம், இயேசு கடவுள், இயேசு ஆண்டவர், இயேசு இறைவன் என்பதற்கு கடைசி அடையாளம் என்ன தெரியுமா? அவர் மரித்து உயிரோடு எழுந்தது. இயேசு உயிரோடு எழுந்து கடைசியா அவர் நிரூபிச்சிருக்கிறார். என்ன நிரூபிச்சிருக்கிறார் தெரியுமா? நான் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறோம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? இயேசு உயிரோடு எந்திரிச்சாரு, அதற்கு நாங்க என்னவா இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க? இயேசுதான் கடவுள், அதற்கு நாங்க என்னவா இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்துல ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? சப்பானி ஒருத்தன் இருக்கிறான். சப்பானிய கையை பிடிச்சி என்ன பண்றாங்க? எழுச்சி நடக்க வைக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தின் மத்தியிலே இந்த வார்த்தையை அங்கே சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தேவாலயத்திலே ஒரு சப்பானி நடக்கிறான், ஒரு அற்புதம் நடக்குது. அதோட முடிஞ்சிருச்சா? இல்ல. அந்த அற்புதத்தை பார்த்து ஒரு பெரிய கூட்டம் வருது. கூட்டம் வந்த உடனே பேதுரு எந்திரிச்சு என்ன பண்றாரு? சாட்சி இடுகிறார். அந்த சாட்சி இடும்போது அவர் சொல்றாரு, ஜீவாதிபதியை என்ன பண்ணீர்கள்? கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணினார்?
எழுப்பினார். அதற்கு நாங்கள் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29-32. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அப்புறம் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். என்ன சொல்றாங்க? இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டார்? இயேசுவை பற்றி சாட்சி கொடுப்பதற்கு கொடுக்கப்பட்டார். அப்புறம் கடைசியா அப்போஸ்தலர் 10:38-40. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்தில் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பினார், பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். சோ இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். அதற்கு நாங்கள் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நாம் இயேசுவுக்கு என்னவா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். இததான் இயேசு 10ஆம் அதிகாரத்துல அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்னத்தை பேசுவோம், எதை பேசுவோம்னு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து என்ன பண்ண போகிறார்? பேச போகிறார். அப்ப என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசுவை பற்றிய சாட்சி நீங்களும் தைரியமா சொல்வீங்க. ஆவியானவர் உங்களை என்ன பண்ண வைக்க போறாரு? சொல்ல வைக்க போறாரு. இதை தவிர்த்து வேற எதையும் உங்களை என்ன பண்ண வைக்க மாட்டாரு? பேச வைக்க மாட்டாரு. சொல்றது புரியுதுங்களா? இயேசு ஏற்கனவே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகளிலே நடந்ததா? நடந்தது. இயேசு என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அது நடந்தது. அதை தான் உங்களுக்கு 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு என்ன பண்ற? எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை கொண்டு போய் எங்கேயோ நிறுத்தி வச்சுட்டாங்க. எது நிமித்தம்? இயேசுவுக்காக வாழ்ந்தது நிமித்தம், இயேசுவுக்காக சாட்சி சொன்னது நிமித்தம் ஒரு மோசமான நிலைமையில நம்ம நிறுத்தி வச்சுட்டாங்க. என்ன பேச போறோம், என்ன சொல்ல போறோம்னு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கற்றுக் கொடுத்தவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நீங்க பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்க மூலமா என்ன பண்ண போறாரு? சாட்சி கொடுக்க போறார். நம்மள எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்யலாம்.